எப்பா எவ்வளவு கூட்டம் எவ்வளவு ஜனம்? என்னண்ணா பெட்ரோலா இதுயா? பெட்ரோல் இல்லப்பா, டீசல். கேக்குற பாரு கேள்வி, பார்த்தா தெரியல. பெட்ரோல்ப்பா. என்ன இவ்வளவு வாங்கி போறா? எப்பா உனக்கு விஷயம் தெரியாதா? பங்க்ல பெட்ரோல் எல்லாம் காலி ஆகுதான். அதனால தான் போய் ஒரு 10 லிட்டர் வாங்கி வந்துட்டேன். 10 லிட்டர் உனக்கு எதுக்குண்ணா? கார் கீர் ஏதாவது வச்சுருக்கிறியாண்ணா? ஆனா யாரா அவன்? கொஞ்சம் புடி. என் கையில கார் இல்ல, சைக்கிள் இல்ல, பைக் இல்ல, எதுவுமே இல்ல. ஆனா பெட்ரோல் முக்கியம். என்ன பிளாக்ல போறியா? அப்படியே குத்தா வச்சுக்கா. நீ 100 ரூபாய்க்கு வாங்கிக்கிறேன், நாளைக்கு 200 ரூபாய் ஆகும், நாளைக்கு 300 ரூபாய் ஆகும். உண்மையா சொல்றா? ஆனா பேப்பர் படிக்கிறா இல்லடா, ஒரு மாசத்துக்கு பெட்ரோல் டீசல் எல்லாம் வராதான். அப்படியே நிக்கிறானுங்க அவ்வளோ கியூல. அப்படியா? சரிடா, நான் இந்த பெட்ரோல் இன்னைக்கு வாங்கினா எனக்கு நீ என்ன வேலைக்கு தருவ? நான் 10 லிட்டர் 1000 ரூபாய்க்கு வாங்கினேன். அப்படியே இதுக்கு தந்தா ஒரு 1300 ரூபாய் கூட குடுத்துறேன். நோ, கொஞ்சம் குறைச்சி சொல்லணா. அவ்வளவு ரேட்டு சொல்ற? டேய், நான் உங்ககிட்ட குடுக்குறேன்னு சொல்ல, நீயே தான் கேட்ட. இஷ்டம் தான் வாங்க, இல்லைன்னா போடா. நாளைக்கு 3000 ரூபாய்க்கு விற்பேன். கோச்சிக்காதண்ணா. சரி இந்தா 1500 ரூபாய் இருக்குதா? 200 ரூபாய் கொடு. கேன் என்ன சும்மாவை கொடுப்பாங்க? கேனுக்கு 200 ரூபாய் கொடு. நானா என்னன்னா வெயில லைன்ல நின்னுங்கண்ணா, கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா வாங்க கூடாதா? சரி போடா நீ. மலையோரம் வீசும் காற்று மனசோடும் பாடும் பாட்டு கேக்குதா கேக்குதா? ஏய் நான் இதா பார்த்தா தெரியல பெட்ரோல். நான் பொண்டாட்டி தொல்லை தாங்காம ஊத்தின்னு கொளுத்திக்கு போறியா? வாய கைவிடா. பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் எல்லாம் கிடைக்காதாமா, அதனால 10 லிட்டர் வாங்கி போறேன். ஏன் பெட்ரோல் கிடைக்காதா? என்ன ஆச்சு? வெளிநாட்டுல இருந்து பெட்ரோல் வருதுல நம்மளுக்கு கப்பல்ல, அதுல குண்டு போட்டாங்களாம். அப்புறம் என்ன ஆச்சு? அந்த கப்பல் எரிஞ்சு போச்சு, அதனால பெட்ரோல் தட்டுப்பாடு. அட மூதேவியா, 2 நாடு அச்சுன்னு சாவுறாங்க, இவருக்கு குண்டு போட்டாங்களாம். பேசலாம் பாரு பேச்சு. அத பத்திலாம் எனக்கு தெரியாது. நாளைக்கு பெட்ரோல் அதிகமாயிடுமா ரேட்டு, அதனால இன்னைக்கே வாங்கி போயிடுறேன். டேய் எனடா 4 பேருக்கு வித்துலாம் காசு பார்க்கலாம். அதுவும் கரெக்ட் தான் இல்ல? எனக்கு வியாபாரம்லாம் பண்ண தெரியாது. நீ ஒன்னும் வித்து தெரியா? வித்து தரேன் வா, அப்படி வை. உனக்கு தெரியுமா, பெட்ரோல் இது மாதிரி வித்தாக்கா ஜெயில பூச்சி போட்டுருவாங்க. என்னப்பா நீ திடீர்னு பயம் புத்துறா? நான் பார்த்துக்கோட நீயே கவலைப்படுற, பயப்படாத. பங்கில் வர கூட்டமாகுதுன்றாங்க. பெட்ரோல் கிடைக்குமோ கிடைக்காதா தெரியலையா? அப்ப பீஸ் ஒன்று வந்து போய் வண்டி தெளிங்கன்னு. நானா பெட்ரோல் இல்ல? ஆமாம்பா, தினேஷ் இது பெட்ரோலா? இதா பெட்ரோல் தாயா, எல்லா பங்குலும் பெட்ரோல் காலி ஆயிடுச்சு, அதனால நாங்க தனியா வாங்கி விற்கிறோம். ஏப்பா 1 லிட்டர் பெட்ரோல் கூடம்பா. 1 லிட்டர் பெட்ரோல் 250 ரூபாய். வாய பொழக்காத, கொம்னுரு. என்னப்பா அவ்வளவு ரேட்டு சொல்றான்? யோ வாங்க கட்டிப்போ, எங்களோட வேலையை சொல்லியாச்சு. 10 ரூபாய் ஏத்தி 110 ரூபாய்க்கு தரியா? போய் பத்தியானுங்க 110 ரூபாய்க்கு தரேன், ஆனா இவ்வளவு தான் வரும். பரவாயில்லையா? என்னப்பா இப்படி பண்ற? குடுப்பா, பெரிய மனுஷன்பா. ஏன்பா ஒரு 200 ரூபாய் சொல்லி குத்துருப்பா. நீ மூடி நிறாண்டா, உனக்கு தான் வித்தரன்னு சொல்லிட்டல. சரி ஓகே, நீ ஏதாவது பண்ணு. தபால் 200 ரூபாய் கம்மி இல்ல, இஷ்டம் தான் வாங்க, இல்ல போயா. பகல் கொள்ள அடிக்குதா? சரி 1 லிட்டர் கொடுப்பா. போய் என்ன கேன் எடு. எங்க இது கேனு? தோக்குது. என்ன பாத்துங்கடா, காசு குடியா. தரேன் இருப்பா, நான் என்ன குடுக்காத ஓடிட்டு போறேன். குடு. ஃபுல்லா ஊத்துட்டா? ஒரு 100 மில்லி கம்மியா ஊத்துப்பா. என்ன 100 மில்லி கம்மியா ஊத்து சொல்ற? 1 லிட்டர் ஃபுல்லா இருக்கணும். ஃபுல்லாமா ஊத்தி கொடுப்பா, கத்துறான் கம்நாட்டி பையன். என்ன வாசனையே வருமா இது பெட்ரோல்யா? காமியா? ஆமா வரல. என்னப்பா வரல? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. பெட்ரோலு நல்லா கலர் ஃபுல்லா இருக்குதா? தபால் இந்த மூஞ்ச நோட் பண்ணி வச்சுக்கோ. இவத்தா வித்தாரு, நீ தான் வாங்கின. சரிதான்பா. ஏன்பா என்னத்துக்கு என் மூஞ்ச பாத்துக்க சொன்ன நீ? டிட்டு போக்குற, இது பெட்ரோல் இல்ல தண்ணி. யார ஏமாத்த பாக்குறா? தண்ணியா? ஐயோ 1500 ரூபாய் குத்து வாங்கினப்பா. ஆனா நல்ல நேரத்துல குடுத்தீங்கப்பா, ரொம்ப தேங்க்ஸ்பா. ஐயோ ஏய் அந்த ஆள் ஊத்திட்டான்ப்பா அந்த வண்டியில. விடு, அந்த வண்டி காட்ட அவள் தான். என்னப்பா சாட்டே ஆக மாட்டேந்தா? அதான் என்கிட்ட கேக்குறா, மெக்கானிக் சாட்ல போய் கேளு. ஏய் நல்லா ஓடிந்து, உங்க பெட்ரோல் ஊத்தா ஸ்டார்ட் ஆகல. பெட்ரோல் எந்த இல்ல, இவங்கிட்ட கேளு. ஏய் என்ன பேசுறா? பின்னடா பாவம், அந்த ஆள் வண்டி நாசமா போச்சு. நான் தண்ணியில கேசட் பவுடர் காட்டுன்னு குடுத்துட்டியா? என்னடா கேசட் பவுடரா? ஆமா, வாசனையே வரல. நோ நானே ஒருத்தங்கிட்ட இருந்தா வாங்கினேன், அந்த ஆளு என்ன ஏமாத்திட்டானா. எவன் ஏமாத்தினா எனக்கு என்னடா வந்துச்சு? என் வண்டிக்கு இப்ப என்னடா பண்றது?
அண்ணோ கெட்டதுல ஒரு நல்லது நடந்த மாதிரி இருக்கட்டும்ண்ணா. அந்த டப்பா வண்டியை தூக்கி போட்டு புது வண்டி வாங்கிக்கண்ணா. நான் சொக்க கெட்டதுல நல்லதுன்றடா டுபாகூர். டேய் என் வண்டி ரெடி பண்ணி தரேன்னா நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். ஒன்னும் பிரச்சனை இல்லைண்ணா. காட்டுல போய் கூட மிருகம் ஆயிடுண்ணா. கொழுப்புடா உனக்கு. டேய் ஒழுங்கா வண்டி தள்ளு. மெக்கானிக் கடையில எவ்வளவு செலவாகுது நீ தான் கொடுக்கணும். தல்றா. நான் கொடுக்கணுமா? ஐயா நான் இது ரொம்ப என் மூஞ்சில என்னடா இருக்குது பாக்குறா. தல்றா வண்டியா தல்றா. ஐயோ வம்புல மாட்டீங்கன்னு. மூதேவி சாயம் கலந்து தண்ணி எடுத்து வந்து விற்க பாத்துக்கிட்டு பாரு. சரி 250 ரூபாய் வந்துச்சு. இந்த தண்ணி என்ன பண்ணலாம்? பெரியப்பா ஏன் உன் தலை இந்த மாதிரி வள வள வளன்னு இருக்குது? கவலைப்படாத, கொஞ்ச நாள் பொத்தி இதே மாதிரி ஆயிடும் தலையும். என்ன சாபம் வர்றியா? அப்படியே மண்டியிலே குத்துவேன். பெரியப்பா அங்க பாரு பெட்ரோல். ஆஹா 2 பீஸ் அழக மாட்டுதா. பெரியப்பா பெட்ரோல் தட்டுப்பாடு நிறைய இருக்குது. இந்த பெட்ரோல் வாங்கி போய் வித்துடலாமா? அது காசு வேணும். இருக்குது அவங்க கிட்ட. ஒப்பனை கொடுக்கணும் 2000 ரூபாய் அதான் இருக்குது. பரவாயில்ல குடு, பெட்ரோல் வாங்கி போய் குத்துடலாம். அப்பா அது ரேட் அதிகமா வித்துரும். அப்படியா சொல்றேன்? ஆமா வா முதல்ல போய் வெளியே கேட்கலாம். வாங்க வாங்க வாங்க. பெட்ரோலு பெட்ரோலு. என்ன விலைப்பா பெட்ரோல்? 10 லிட்டர் பெட்ரோல் இருக்குது. இது நீங்க வெளியே போய் வாங்கினாக்கா 2500 ரூபாய் ஆகும். நீங்க ஒரு 1500 ரூபாய் கொடுத்துட்டு எடுத்துக்கோங்க. 1500 தானா? ஒரு 500 ரூபாய் ஆக்டிவ் போட்டுருமா? கம்முனியா 2 பேரும் சேர்ந்து ஆட்டி போட்டுக்கலாம். இந்தாப்பா குடு தூக்கின்னு வாங்க. குடி வச்சுக்க. போ போ பெரியப்பா போ 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 போ. எப்பா எவனும் கலர் போட்டு கலந்தான், எவனும் வித்தான். ஆனா நம்மளுக்கு 1500 ரூபாய் வந்துச்சு. பெரியப்பா அப்பா ரொம்ப சந்தோஷப்படுவாரு. இது ஏன்டா என்கிட்ட கொடுத்த? போ போ அப்பா பாராட்டம். 1500 ரூபாய். இந்தா 500 ரூபாய் கோயம்புத்தூருக்கு வச்சுக்க. சரியா? எங்க பையனை காணா, எங்க அண்ணன் காணா. உங்க அண்ணன் கிட்ட அந்த காயெல்லாம் கிடக்கிறதுக்காருல அவர் 2000 ரூபாய் தரணும்ல, அதை வாங்க சொல்லிருக்கிறான். பையனும் கூட போயிருக்கிறான். பரவாயில்ல கரெக்டா போய்க்கிறாங்களா? எவ்வளவு நாளா சத்தாச்சுக்கிறான் அவன் கொடுக்காம? இன்னைக்கு தந்துறேன்ட்டான். போன் பண்ணி நானும் கேட்டேன். சரி சரி வத்த விடு. இந்த காசு எப்படி வந்துச்சு தெரியுமா? என்ன பண்ணீங்க? அது ஒரு பெரிய காமெடி. சிம்பிளா சம்பாதிச்சிட்டேன். அப்பா பெரியப்பாவும் நானும் என்ன பண்ணிக்கிறோம் பாரு. பாத்தியா 10 லிட்டர் பெட்ரோல். 10 லிட்டர் பெட்ரோலா? இது எங்கடா வாங்குனீங்க? தம்பி இது எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். நீ தான் காரணமா? என்ன பண்ணி வச்சுக்கிறேன்? பெட்ரோல் விலை ஏறி போச்சு. இந்த காயலாங்கடை 2000 ரூபாய் கொடுத்தால அதுல பெட்ரோல் வாங்கி வந்துட்டோம். 2000 ரூபாய்க்கு பெட்ரோலா? டேய் அது இறக்குடா. எப்போ இத 300 லிட்டர் கூட விக்கலாம்ப்பா. நான் வாங்கின சொன்னடா. என்ன இது நல்லது பண்ண அடிக்கிற? ஓ நான்ப்பா பெரியப்பா இந்த மாதிரி அஷ்டா. இது மாதிரி ரேஸ்னா செம்ம கோவத்துல இருக்கிறான். வந்து மோந்து பாடுறான். என்ன வாசனையே வரல? வாசனையே இல்ல அது பெட்ரோலா? டேய் இது தண்ணிடா, பெட்ரோல் இல்ல. நான் என்ன பாக்குற? அறிவில்ல பெரியப்பா 2000 ரூபாய் காசு கொடுத்து தண்ணி வாங்கி வந்துக்கிறா. டேய் என்னடா இப்படி பேசுற? வேற எப்படி பேசுவாங்க? அப்பா அவங்களோட 2000 ரூபாய் இப்படி ஏமாந்துட்டு வந்துக்கிறியா? எல்லாத்துக்கும் நீ நான் இந்த வீட்டுல இருக்காத போ. கைய கால வருஷமா போடா. அண்ணன் வீட்டுல வச்சிருந்தாங்க 2000 ரூபாய் ஏமாண்டு வந்துக்கிறான். தம்பி நான் சொல்றது கேள்பா. நான் வெங்காயத்து கேள்ப்பா அப்படியே விட்டுனா மூஞ்சி சப்பியாயிடும். போயா 2000 ரூபாய் ஏமாண்டு வந்துட்டானடி. சரி விடுங்க. இதுல என்ன பெரிய விஷயம்னா வித்து வித்து தானே இது காசு வந்துச்சு. ஐயா இது ஏமாத்திருந்த நீங்க தானே முதல்ல? ஆமா அத்தையே வாங்கிக்கிறானுங்க உனக்கு 2000 ரூபாய் குத்து. நீ ஒருத்தனை ஏமாத்தின, எவனோ ஒருத்தன் உன்னை ஏமாத்திட்டான். எப்படி பார்த்தாலும் 500 ரூபாய் வச்சுக்கிட்ட.